இனிமையான குழந்தைகளே, நிச்சய புத்தி உள்ளவராகி பாபாவின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து கொண்டே இருங்கள். கட்டளைப்படி நடப்பதால்தான் சிரேஷ்டமாக ஆவீர்கள். எந்த குழந்தைகளை உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர் என சொல்வார்கள்? யார் ராஜ்யத்தை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்களோ மற்றும் மற்றவர்களையும் தங்களைப் போல ஆக்குகிறார்களோ, அப்படிப்பட்ட ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர் ஆவார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்களும் சகயோகி ஆவார்கள். வேறு எங்குமே புத்தி யோகம் செல்லக்கூடாது. புத்தி அதிகமாக அலைகிறது. உண்மையில் நிராகாரராக அனைவரும் தான் இருக்கிறார்கள். ஆத்மா நிராகாரர். பிறகு இந்த சாகார் சரீரத்தின் மூலம் பேசுகிறது. நிராகாரரோ பேச முடியாது. நாம் சிவபாபாவின் குழந்தைகள். அதனால் பகவான் என்பது கிடையாது. தந்தை தந்தைதான், குழந்தைகள் குழந்தைகள்தான். யார் நிச்சய புத்தி உள்ளவர்களோ, நிச்சய புத்தி உள்ளவர்கள்தான் தந்தையின் ஆணைப்படி நடப்பார்கள். ஸ்ரீமத் மூலம்தான் சிரேஷ்டமானவராக ஆக முடியும். அனைவரும் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க மாட்டார்கள். வரிசை கிரமமாக இருப்பார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ராஜ்யத்தில் பிரஜைகள், வேலைக்காரர்கள், சண்டாளர்கள் முதலான அனைவரும் வேண்டும். அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களுக்கும் கூட சாட்சாத்காரம் கிடைக்கும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை அமர்ந்து புரிய வைக்கிறார். இது புத்தியில் பதிய வேண்டும். நாம் வருங்காலத்திற்காக முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுவோம். விநாசமோ நடைபெறத்தான் போகிறது. பஞ்சம் ஏற்படும். தண்ணீர் கிடைக்காது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். சிவபாபாவுடன் கூட இங்கே பாட்டை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். யார் யார் என்னவாக ஆவார்கள். பிறகு அந்த கடைசி நேரத்தில் சொல்வார்கள், நாம் இவ்வளவு காலம் முயற்சி செய்யவில்லையே என்று. ஆனால் அந்த நேரத்தில் சொல்வதால் என்னவாகும்? சமயமோ முடிந்து போனது இல்லையா? அந்த சமயத்தின் துக்கத்தைப் போல முழு ஆயுளும் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டார்கள். நாம் அனைவரும் டிராமாவின் நடிகர்கள். இதிலிருந்து யாருமே வெளியேற முடியாது. யாருமே மோட்சத்தை அடைய முடியாது. விவேகத்தின் மூலம்தான் காரியமாற்ற வேண்டியுள்ளது. தத்தமது நடிப்பில் நடித்து கொண்டே உள்ளனர். மனிதர்கள் எப்படி இறந்து போகிறார்கள், விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சேவையில் ஈடுபடுவதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும். பரிவாரம் முழுவதுமே இந்த ஞானத்தில் ஈடுபட்டுவிட்டால் பெரிய அதிசயமாகவே ஆகிவிடும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.